இந்த எலெக்ஷனு ஒரு வகையில பிஜேபியுடைய வளர்ச்சிய காட்டக்கூடிய ஒரு எலெக்ஷனா அமையுமோ? அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா, சிஎம்ஏ எப்படி தான் சொல்றாரு, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான எலெக்ஷன் இது அப்படிங்கிற மாரி தான் சொல்றாரு. இப்போ பிஜேபி இங்கோடைய என்ன மாரி ஒரு நிலையில வந்து நிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா? 18% 2024ல ஆமா. இந்தான்னு சொல்லிட்டு ஒரு எல்லா ஜாதியில இருக்கிற தலைவர்கள் அவங்கவுங்களுக்கு பிஜேபி ஓட்டுங்கிறத விட அவங்க சமூகம் சார்ந்த ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஓட்டு எல்லாம் சேர்த்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு 18%, பிஜேபி மட்டும் 11%ன்னு காமிச்சாங்க. அதை வச்சு 60 சீட்டு 70 சீட்டுன்னு. ஆனா அந்த பிம்பத்தை எடப்பாடியே உடைச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு தான் ஆபத்து இது. இந்த தேர்தல் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கான தேர்தல் இல்ல, செகண்ட் பிளேஸுக்கான தேர்தல். கண்டிப்பா. அப்போ யார் எதிர்க்கட்சியா வரப்போறோம், யார் ஒரு அந்த இடத்துல இருக்க போறோம் அப்படிங்கிற பார்வையில தான் இந்த பிரச்சனைகள் பார்க்கப்படுது. ஆனா அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைக்குனியான்னு சொல்லி டெல்லிக்கு போறாங்க நேரடியா. உள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒண்ணு சேர்ந்து வேற வழியில் எனக்கு உங்க கூட தான் பயணிச்சாகணும் அப்படின்ற மாதிரி போகும்போது, அதனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணிக்கு வந்துட்டார் அமித்ஷா. நேரா வந்தார், ஐடிஸ் ஹோட்டல்ல உட்கார வச்சாரு. என்டிஏ கூட்டணி எடப்பாடி தலைமையில் நடக்கும் அப்படின்ட்டார். இல்லனா அது மிஸ் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா விஜயும் எடப்பாடி ஒண்ணு சேர்ந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. துணை முதல்வர் பதவி கொடுத்து உள்ள போயிருக்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் ஏற்பட்டுச்சு. சோ அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க உடைச்சிட்டாங்க. அது இல்லாம ஒரு புது கட்சியா இருக்கும்போது இவரு எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, இவர் எப்படி சினிமா வாழ்க்கையில இருந்து எப்படி கீழ இருந்து நாளைய தீர்ப்புன்னு சொல்லி உருவாகி அதே மாதிரி தான் அவருடைய அரசியல் பயணமும் இருக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.